ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்கூட்டரான ஆக்டிவா 125 ஹோண்டாலே வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு 125cc செக்மெண்ட் ஸ்கூட்டர் தான். இந்த வீடியோவில் அன்னோட்டிஸ் திங்ஸ் என்னென்ன இருக்குது ஆக்டிவா 125 பொறுத்தவரை அப்படிங்கிறதையும், ஸ்கூட்டரை பொறுத்தவரை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்க போகிறவங்களும் சரி, ஏற்கனவே வாங்கியிருக்கவங்களும் சரி, இது நீங்கள் ஒரு பையிங் கைடாக கூட எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்குங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் 125cc ஸ்கூட்டர்னால் அதில் வந்து பெஸ்ட்டு ஒன்றுனா ஆக்டிவா 125 நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு சில ஸ்கூட்டர்ஸும் இருக்குது. நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ண போகிறது வந்து ஆக்டிவா 125 தான். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கூட்டருங்க. இன்ஜின் ஆகட்டும், பில்டு குவாலிட்டி ஆகட்டும், ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாமே ஒரு போத் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்கூட்டர் தான் இது. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஹோண்டா சைட்லேருந்து இதை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே ப்ரீமியம் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் வேரியன்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லான்ச் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்க டைமில் இந்த ஸ்கூட்டரோட விலை 1,10,000 பர்டிகுலர் இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை ஒர்க் ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மைனஸஸும் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவரால் பார்க்குறப்ப இது ஒரு நல்ல சிறந்த ஸ்கூட்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் 125cc Bs6 ரொம்ப பட்டர் ஸ்மூத் இன்ஜின், ரொம்பவே ரைடிங் ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் வைட் சீட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேர்ட் திங் வந்துட்டு மெட்டல் பாடி ஃபினிஷ். ஒரு 80% ஆஃப் தி ஸ்கூட்டர் அவுட்டர் பாடி வந்துட்டு மெட்டல் ஃபினிஷ்லேயும் வருது. நெக்ஸ்ட் திங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரும் ஒரு 80% ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். ஃபைனலாக அவுடேட்டடான சஸ்பென்ஷன் அப்புறம் டிசைன் இதெல்லாம் தான் இந்த ஸ்கூட்டரில் நோட் பண்ண வேண்டிய திங்ஸ். ஓகே, இப்போ ஸ்கூட்டரோட இன்ட்ரோ நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்பொழுதுமே மார்னிங் ஸ்டார்ட்அப் வந்து இது மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு கிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெட்டர் எஃபிஷியன்சியாக இருக்கும் உங்களுக்கு மைலேஜை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் திங் வந்து பைக்கோட பில்டுன்னு பொறுத்தவரை இன்ஜின் வந்து ஒரு கிளிக் மெக்கானிசம் உள்ளே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இன்ஜினை வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அண்டர்போர்ன் சேசிஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு சேசிஸ் தான். மோஸ்ட்லி எல்லா ஸ்கூட்டர்லையும் இந்த டைப் ஃப்ரேம் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வைப்ரேஷன்ஸ் ஒரு 70 to 80% வந்து கம்மி பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் வந்துட்டு எஸ்எம்ஜி கொண்டு வந்துருக்காங்க, ஸ்மார்ட் மோட் ஜென்ரேட்டர் கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு செல்ஃப் மோட்டர் இதில் வந்து கிடையாது, அதுக்கு போல் எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் சிங்கிள் புஷ்ஷில் வந்துட்டு உங்கள் பைக்கோ ஸ்கூட்டரோ இதை வந்துட்டு ஈஸியாக ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். இன்ஜினை பொறுத்தவரை ஏற்கனவே வரக்கூடிய அந்த ஒரு சில்வர் ஃபினிஷர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 125cc-க்கான Bs6 இன்ஜின். இது ESP டெக்னாலஜியும் இருக்குது. ஹோண்டாவை பொறுத்தவரை HT என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிளோ டபுள்ஸோ போகிறப்ப சேம் மைலேஜ் தருங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து தராங்க. ரைட் சைடில் பார்த்தோங்கன்னா ஆயில் வெண்ட், அப்புறம் வந்துட்டு ஏர் கூல்ட் இன்ஜின்னால ஏர் ஃபேன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. சைலன்சர் அவுட்லெட்டும் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் வியூ நிறைய சேனலில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காண்டி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த காம்போனன்ட்ஸ்லாம் தான் Bs6 என்ஜினில் இருக்கும். நீங்கள் இப்போ ஷோ பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்கிறது இந்த பெட்ரோல் டேங்க், அப்புறம் இந்த இன்ஜின், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல்ஸ் லைன்ஸ், ஃபியூல் லைன், ஃபியூல் பம்ப், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது கூட நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் லேட்டராக மேலே இந்த ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவிலே தரேன். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்துட்டு ஒரு வாட்ச் பண்ணிக்கோங்க. முழுக்க Bs6 காம்பனன்ட்ஸுங்கிறனால மோஸ்ட்டாக உங்களோட அத்தாரைஸ் சர்வீஸ் சென்டர் எங்கே பார்க்குற நியர்பை இருக்கோ அங்கே வந்துட்டு உங்களோட ஸ்கூட்டரை சர்வீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆக்டிவா 125 பொறுத்தவரை 3 வேரியண்ட் வருது. அதில் அலாய் வேரியண்ட்டில் இது மாதிரியான உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அதாவது கில் சுவிட்ச்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் யூஸ் பண்ணி 4-way லாக் மூலிமா நீங்கள் உங்களோட இன்ஜினை ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அலாயில் வந்துட்டு செமி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் சென்சார் ஸ்டாண்டும் கூடவே வந்துடும். உங்களுக்கு இது வேணான்னா ட்ரம் வேரியண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஸ்க் வேரியண்ட். இதில் வந்துட்டு அந்த கில் சுவிட்சுக்கு பதிலாக இதுக்கு i3s டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டு நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கிறப்போ உங்களோட ஸ்கூட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 3 செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிரும். நீங்கள் சடனாக ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சுவிட்சை போடணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு த்ராட்டில் கிரிப்பை வந்துட்டு லைட்டாக ஒரு டில்ட் பண்ணால் போதும். உங்களுக்கான
ஸ்கூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் அந்த i3s டெக்னாலஜி. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்க இது மாதிரி ஒரு சின்ன டில்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் அப் ஆயிரும். இதான் வந்துட்டு ஹை வேரியண்ட் ஆக்டிவா 125 பொறுத்தவரை. இதுதான் 1,10,000 சம்திங் நினைக்கிறேன். இதுலேயே வந்து செமி டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சென்சார் ஸ்டாண்டு வந்துடும், காஸ் அண்ட் சுவிட்ச் அந்த மாதிரி எல்லா ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் எஜுகேட் பண்ணிவிட்டு நல்லது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு 4 வீல் லாக் பொறுத்தவரை இது மாதிரி ஷட்டர் லாக் கொடுத்துருக்காங்க. 4 வீல் லாக் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சைட் லாக், அப்புறம் வந்துட்டு ஆன் ஆஃப், அப்புறம் சீட் லாக் ஓப்பன், அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபியூல் லாக் ஓப்பன், இந்த மாதிரி ஒரு 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மோஸ்ட்லி ஒரு 2 இயர் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கேபிள் சிஸ்டம்ங்கிறனால உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் வந்து மேடு பள்ளம் அந்த மாதிரி ஓட்டுறப்போ கொஞ்சம் கேபிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வெண்டார்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய கேபிள்ங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி அந்தளவுக்கு தான் ஓரளவுக்கு இருக்கும். நிறையா வீடியோஸில் கூட நான் பார்த்துருக்கேன், அது வந்துட்டு சரியில்லைங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது, ரொம்ப ரேராக தான் 100 வண்டிக்கு 1 2 இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் திங் நம்ம நோட் பண்ண விஷயம் வந்துட்டு இந்த செமி டிஜிட்டல் மீட்டர் தான். இது வந்துட்டு ஒரு ஆர்பிஎம் இண்டிகேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரிப் மீட்டர் ஒன்று இருக்குது, ஓடோமீட்டர் ஒன்று இருக்குது, டைம் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டன்ட் மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ், அப்புறம் வந்துட்டு ரைடிங் ரேஞ்ச், ஓவரால் ரைடிங் ரேஞ்ச், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். டைம் மாற்றுறது உங்களுக்கே தெரியும். செட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஆவரேஜ் மைலேஜ், ரேஞ்சு எல்லாமே நார்மலாக வரும். டோட்டல் கிலோமீட்டர் வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப் மீட்டர் கூட வந்துடும். அந்த இன்ஸ்டன்ட் மைலேஜுங்கிறது வந்து நம்ம கரண்ட்டாக நீங்கள் த்ராட்டல் கொடுக்குறப்போ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். லைட்டிங்ஸ் எல்லாமே ஈஸியாக ப்ளேஸ் ஆகிருக்கு. சைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டருமே இருக்குது. இன்ஸ்டன்ட் மைலேஜ் வந்துட்டு 80 to 99 அப்படிங்கிற வரப்போ உங்களுக்கான மைலேஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். மைலேஜ் வந்துட்டு 45 to 55 தாங்க, அதுக்கு மேலே தராது 125 செக்மெண்ட்டை பொறுத்தவரை. நாம் ஏற்கனவே பார்த்த டிஸ்பிளே மீட்டரோட பவர் சோர்ஸ்ன்னு பொறுத்தவரை 6 ஆம்ப்கான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி, அது இங்கே ஃப்ளோர் பேனலுக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. Bs6 இருக்கனால இப்படி இருக்குது. நீங்கள் இந்த 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி நீங்கள் கடை பார்த்துக்கலாம். இந்த பேட்டரியை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் அவ்வளோக்கா இருக்காது. மெயின் திங், இந்த ஸ்கூட்டரோட எக்கானமி ஸ்பீடு வந்து 30 to 60 தான். அதுக்கு தான் மைலேஜ் நல்ல எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். இதோட டாப் ஸ்பீடுன்னு பொறுத்தவரை 85 அந்த ரேஞ்சுக்கு போகும். நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி விட்டிங்கன்னா 90 வரைக்கும் வரும். ஹேண்டில் பார்ஸ் அண்ட் லிவர்ஸை பொறுத்தவரை நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. லிவர்ஸ் பொறுத்தவரை 2 டைப்ஸில் வருது, ட்ரம் வேரியண்ட் அப்புறம் டிஸ்க் வேரியண்ட்டுங்கிற மாதிரி. டிஸ்க் வேரியண்ட்டுங்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வரும். ஏன்னா சிபிஎஸ் டெக்னாலஜிங்கனால கூடவே ஒரு சின்ன வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா டிஸ்க் ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கான ஒரு வெண்ட்டு தான் அது. நீங்கள் அதை வச்சு ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் விண்டோ வந்துட்டு ஆக்டிவா 125 இருக்கக்கூடிய 3 வேரியண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து இந்த டிஸ்க் ஆப்ஷனில் மட்டும்தான். மற்ற சும்மா ஒரு இதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு லுக்கை வந்து உங்களுக்கு எடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். மற்ற ட்ரம் வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லேயும். ஸ்கூட்டரில் பிரேக்கிங்கை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. பட் டிஸ்க் வேரியண்ட் ஆகட்டும், ட்ரம் வேரியண்ட் ஆகட்டும், ரெண்டுமே பக்காவாக தான் இருக்குது. டிஸ்க் வேரியண்ட்டை பொறுத்தவரை 3mmக்கான ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பார்ட் கேலிப்பரோட வருது. இதுவும் உங்களுக்கு சிபிஎஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு தான். ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் 60s 70s போகிறப்போ கூட நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. சிபிஎஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. ரியரை பொறுத்தவரை உங்களுக்கு 130mmக்கான ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஓகே தான், அபோவ் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். பிரேக்கிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ரைடிங் கான்ஃபிடன்ஸ் ஒன்றும் நல்லாவே பக்காவாக இருக்குது. அலை வேரியண்ட் அப்புறம் ட்ரம் வேரியண்ட் ரெண்டையும் பொறுத்தவரை ஃப்ரண்ட்லேயும் 130mmக்கான ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தா தெரியும், டுவல் கேபிள்ஸ் வரும், சிபிஎஸ் கேபிள். அதில் வந்துட்டு ஒரு லிவர் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, நான் காமிக்கிற மாதிரிங்களா. அது வரைக்கும் வர உங்களோட பிரேக்ஸும் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். அந்த இண்டிகேஷன் கொடுத்தோன்னே மாற்றிக்க வேண்டியதான். காமி பிரேக் சிஸ்டம் பொறுத்தவரை மேலே இருக்கக்கூடிய பிரேக் நட்டு, கீழே இருக்கக்கூடிய பிரேக் நட்டு இந்த செட்டப்பில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிபிஎஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாகும், உள்ள சின்னதாக இருக்க கீழே இருக்கிறது வந்து இல்லை தள்ளியும் இருக்கணும். ரியர் பிரேக்கை பொறுத்தவரை அதே மாதிரி தான் பிரேக் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த இண்டிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் பிரேக் ஷூ மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த 130mmக்கான பிரேக்ஸை மாற்றிக்கணும். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை வந்துட்டு 90/90 12 இன்ச்சுக்கான ஃப்ரண்ட்டு வீலும் டியூப்லெஸ் டயரும், ரியரில் வந்துட்டு 90/100 10 இன்ச்சுக்கான ரியர் வீலும் டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் டயர்ஸை பொறுத்தவரை நீங்கள் 12 to 15,000 கிலோமீட்டர் வரை நீங்கள் ரைட் பண்ணலாம். டிஸ்க் அண்ட் அலை வேரியண்ட்டில் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப்க்கான ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரம் வேரியண்ட்டில் கிடையாது கைஸ். ஸ்கூட்டரோட ஸ்டோரேஜ்னு பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லாக் சிஸ்டம்லாம் கிடையாது. இதில் நார்மல் கேஷுவல் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், நீங்கள் ஏதாவது சேஃப்டி சம்மந்தமாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு பொறுத்தவரை அது 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வைக்கலாம். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். மற்றபடி அந்த கிளிக் மெக்கானிசம்க்கான ஒரு சின்ன போல்ட் அண்ட் நட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அதை தூக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ இப்போ சின்ன ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதை மட்டும் தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். மற்றபடி அது கூட வேறு எந்த இதுவும் கேரி பண்ண முடியாது. இன்னொரு தின் வந்து என்னென்னா அந்த ஒரு சின்ன 2 பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்டர் சீட்டில். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஹெல்மெட்டை வந்து ஹூக் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு வெயில் காலத்தில் ஓகே, மழை காலத்துலன்னு வரப்போ உங்களுக்கு சேஃப்டி முக்கியம். பட் வந்துட்டு ஹெல்மெட் வந்து வெட்டாயிரும். நீங்கள் தேவைப்படுறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள அத்தியாவசிய பொருள் வச்சுக்கிறப்போ. பூட் ஸ்பேஸ் அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஸ்டோரேஜை பொறுத்தவரை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, தாராளமாகவே இருக்குது. நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபுட் ஸ்டெப் கேரி பண்ணிக்கலாம், ஒரு 6 ஃபீட்டாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் பொருள்லாம் கேரி பண்ணிக்கணும், இந்த மாதிரி வாட்டர் கேன் இல்லை சிலிண்டர்லாம் கேரி பண்ணால் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் இது வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்புறம் லெக் ரூம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது, ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணி. சிட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்தவரை போத் ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேத்துக்குமே பக்காவாக இருக்கும். பொதுவாகவே எல்லா ஸ்கூட்டர்ஸும் பொறுத்தவரை ஒரு ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் இருக்கும். அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு ரியர் பிரேக்கை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த லீவரை புஷ் பண்ணிங்கன்னா ஆக்டிவா 125 பொறுத்தவரை வந்துட்டு ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆகிரும். நீங்கள் வந்துட்டு 1 இன்ச் கூட நவராது வீல்ஸ். இது வந்துட்டு முழுக்க உங்களோட பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்து தான். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் நல்லா பக்காவாக கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா இந்த லிவர் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் லிவர் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ரிலீஸ் ஆயிரும். ஆக்டிவா 125 பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக கொடுத்துருக்கலான்னு என்னோடய கருத்து. மற்றபடி லைட்டிங்ஸை பொறுத்தவரை ட்ரம் வேரியண்ட்டில் ஹாலஜனும் டிஸ்க் வேரியண்ட்டில் எல்இடி ஹெட்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்டை பொறுத்தவரை நார்மல் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் சோர்ஸை பொறுத்தவரை 6 ஆம்ப்க்கான பவர் சோர்ஸ் இருக்குது. பேட்ரி ரொம்பவே நைட் லைட்டிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் லைட்டும் சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர் சைடில் இருக்கக்கூடிய டிஆர்எல் ரொம்ப நல்லாவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, அது ஆம்பர் லைட்ஸ் தான். இதில் லைட்டிங்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் இல்லை. ஸ்கூட்டரோட பாடி பில்ட்டை பொறுத்தவரை ஹெட்லைட் கவர்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சென்டர் ஷீல்டு பிளாஸ்டிக்கில் இருக்குது. அகைன் மற்றபடி சைட் பேனல்ஸ் அப்புறம் எல்லாமே மெட்டல்ஸ் தான். இங்கே வந்துட்டு ஃபியூல் லிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு டெய்லைட்டுக்கில் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக். மற்றபடி இந்த சைட் பேனல் அப்புறம் வந்துட்டு ஃப்ளோர் பேனல், ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இன்னொரு சைட் பேனல்ஸ் அப்புறம் மட்கார்ட் எல்லாமே வந்துட்டு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்லேயும் சரி அதே ரியர்லேயும் சரி கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்குது. அவுட்டேட்டட் சஸ்பென்ஷன் தான், டிசைனுமே சரி இதுவும் சரி. மற்ற செக்மெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் அவுட்டேட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு கூட ஓகே, ரியர் ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஏன்னா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டயர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரண்ட்டு கவரில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்கூட்டரோட யூனிக் ஐடென்டிட்டிக்காக ஃப்ரண்ட்டில் 2 எல்இடி டிஆர்எல்ஸு கொடுத்துருக்காங்க, அதோடைய குரோம் ஃபினிஷ்லேயும் வருது. ஃப்ரேம் கவர்ஸை பொறுத்தவரை அதாவது ஃபோர்க் கவரை பொறுத்தவரை உங்களுக்கு 2 ரிஃப்ளெக்டர்ஸ் சைட்ஸ்லேயே மவுண்ட் ஆகி வருது, ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் திங் நீங்கள் ஸ்கூட்டரில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது மாதிரி சடன் அடிக்கடி ரைஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கிருகிருன்னு சவுண்டு வரும். ஃபஸ்ட் திங் நீங்கள் அதை என்ன நோட் பண்ணணும்னா, சென்டர் சைடில் ஒரு புஷ் இருக்கும். நான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த புஷ் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ வந்துட்டு இன்ஜின் பாட்டமில் நீங்கள் தட்டுறப்போ கிருகிருன்னு ஃபஸ்ட்டு சவுண்டு வரும். இதுதான் மெயின் ரீசன் சவுண்டு வரதுக்கு. அப்படி இல்லைனா ஃபுட் ரெஸ்ட்டாக இருக்கலாம். மற்றபடி இதையும் பக்காவாக இருந்துச்சு, மறுபடியும் ஒரு சவுண்டு வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் எடுத்து போயிருங்க. மற்றபடி சீட்டில் அண்டரில் சீட்டில் எஜில் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த சவுண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப தாராளமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே செகண்டு இதுதான் நல்ல கம்ஃபர்டபுளுக்கான சீட். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆக்சஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஆக்சஸ் 125 ரொம்ப பக்கவான ஒரு சீட் அசம்பிளி இருக்கும். அதுக்கு அடுத்து ஆக்டிவா 125 தான் சூப்பராக இருக்கும். ஸ்டோரேஜ் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சைடில் 2 ஹூக்ஸ் இருக்குது. ஃபுட் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. டயர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் வந்துட்டு ஒரு சின்ன வெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு நீங்கள் இப்போ தான் பாதுகாத்துக்கணும். ஆனால் ஃப்ரேமோட நம்பர் அதில் தான் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள் கவராக இருக்குது. மற்றபடி இந்த டிசைனை பொறுத்தவரை ஹோண்டா வந்து ரொம்ப நாளாக இதே டிசைன்லேருந்து விட்டுட்ருக்காங்க. அப்டேட்டடான விஷயம். உங்களுக்கு வந்து இந்த டிசைன் கொஞ்சமும் அப்டேட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷனாகவும் இருக்கும், கொஞ்சம் லுக்கியாகவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு எம்டி வெர்ஷன் இல்லாமல் உங்களுக்கு இப்போ சைடில் ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்ஸும் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கூடுதல் அமௌண்ட் உங்களுக்கு செலவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வச்சுருக்கேன். உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சைடில் வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் போட்டதும், லெஃப்ட் சைடில் வந்துட்டு இன்னும் ஃபிட்டிங்ஸ் போடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரும் வச்சுருக்கேன்.
ரொம்ப லுக் வேணும்னா வச்சுக்கலாம். நீங்கள் அவங்க இல்லை ஒரிஜினல் லுக்கே இருக்கணும்னா நீங்கள் இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு சில கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட ஸ்கூட்டருக்கு வந்து எந்த கேட்ஜெட்ஸ் வந்து லுக்கியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் நான் நோட் பண்ண திங்ஸ் அந்த ஆக்டிவா 125 பொறுத்தவரை. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கூடவே வேறு ஒரு வீடியோவும் போடுறேன். Bs6 காம்பனன்ட்ஸ் பற்றியான ஒரு வீடியோ இன்னொரு லிங்க்கில் வரும். மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குங்க கைஸ். அந்த வீடியோ பிடிச்சினா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமைக்க ஆல்